காவலாளியே காவலாளியே யாரென்று கேட்ட எனது அன்புள்ள காவல்காரா தெய்வமே 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 சிவமே ஐயா வேறொன்றுமில்லையா என்னுடைய மன்னனை பார்ப்பதற்காக கடைசி இடம் மகாணம் ஒன்று இந்த இடத்துல இவரை பார்ப்போம் ஆனால் பார்க்க முடியாமல் போய்விட்டால் இதே இடத்தில் என்னுடைய உயிரை விட்டு விடாம என்று கடைசியாக இந்த இடத்தை நாடி வந்தேன் ஐயா. மன்னனை காண வந்தியா? மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு போயிருக்க வேண்டும். அரண்மனையை விட்டுவிட்டு சுடலை தண்ணில் வந்து தேடிக்கொண்டிருக்கின்றாயே, உண்மைதான் ஐயா. மன்னனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு போக வேண்டும். ஆனால் தாங்கள் மையானத்தை நாடி வந்திருப்பேன் ஐயா. முனிவர்பட்ட கடனுக்காக உனக்கு அந்த யோகி மன்னன் ஒன்றிக்கு வந்தான் என்று கடத்துடன் உரைத்த பேர் யார்? உனக்கு அந்த யோகி மன்னன் ஒன்றிக்கு வந்தான் என்று கடத்துடன் உரைத்த பேர் இப்பவே என்னிடத்தில் உண்மையை கூறினீர் என்றால் கோவிக்கேனே ஐயா ஐயா. உனக்கு அந்த அயோத்திய மன்னன் இங்கு வந்திருக்கிறார் என்று கணத்துடன் கோரிய பேர் யார்? ஐயா, உனக்கு அந்த அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு? சிங்களுடைய உறவை கேட்கிறீங்களா ஐயா? மாமுனி 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 கடனுக்காக மன்னனும் காசி வந்து ஐயோ தெய்வமே சிவமே சிவமே சிவமே. ஐயா, மாமுனி கடனுக்காக மன்னன் நாட்டை இழந்து நகரத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து கடைசியா என் ஒருவருத்தான் நம்பிக்கையாக இருந்தார், என்னை பிரிந்து விட்டார் ஐயா. என்ன இது? மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து அனைத்தையும் இழந்து சென்றான் என்று கூறுகின்றீர்களே, உனக்கும் அந்த அயோத்தி மன்னனுக்கும் அவ்வளவு பெரிய உறவா? என்ன உறவு? எனக்கு அந்த அயோத்தி மன்னனுக்கும் எப்படிப்பட்ட உறவு? நேர்மையானவர் ஐயா, நீதியானவர், தந்தார விட்டு பிரதாரம் இச்சிக்காதவர் ஐயா, தேடி வருவருக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஐயா. அந்த அயோத்தி மன்னன் இங்குதான் இருக்கின்றார் ஐயா. ஓராண்டு 2 ஆண்டு அல்ல 12 ஆண்டு காலமாக பார்க்க வேண்டும் ஐயா. நன்றாக தெரியும் ஐயா, தங்களுக்கு நன்றாக தெரியும் ஐயா. ஆமாம் ஐயா, ஒரு முறை அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஐயா. தாங்கள் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் ஐயா. ஒரு முறை
என்ன இது ஆச்சரியமாக இருக்கின்றது. எனக்கும் எனது மந்திரிக்கு மட்டுமே தெரிந்தது அனைத்தையும் கூறுகின்றான் இந்த சன்னியாட்சி. ஆனால் நமது மந்திரி தானா அல்லது இதுவும் அந்த விஸ்வாமித்திரரின் சூழ்ச்சியா என்று பார்ப்போம். சன்னியாசி, உனது மன்னனை பார்த்தீர்களா? பார்க்க முடியலையா? கண்களுக்கு தெரியவில்லையா? தாங்கள் பொய்யென்று சொல்லிவிட்டீர்களா? நான் பொய் கூறவில்லை. உனது மன்னனோ நல்லவன் என்று நீ தேடி வந்திருக்கிறாய். உண்மைதானையா? இவனுடைய மன்னன் நேர்மையானவன், நீதி தவறாதவர், மானம் கெட்டவன் ஐயா, மதி கெட்டவன் ஐயா, தன் தாரத்தை தவற பிற தாரத்தை கற்ப அளித்த ஐயா. ஐயா, என்ன வார்த்தை கூறிவிட்டு ஐயா, என்ன வார்த்தை கூறிவிட்டு என்னுடைய மன்னனை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை கூப்பிடாமா? இவனுடைய மன்னுடைய மனைவி தகாத வார்த்தை பேசுகிறீர்கள் ஐயா. உங்களுக்கு நாவு கூசவில்லையா? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய நீதியும் நேர்மையும் தங்களுக்கு தெரியுமா? மாசற்ற மாணிக்கம் ஐயா, மாசற்ற மாணிக்கம் ஐயா. நமது மந்திரி தான் ஐயா. எனது முகத்தை வருமுறை நன்றாக பார்வையா. ஐயா, ஒன்று தெரியவில்லை ஐயா. நான் தான் மன்னா, தாங்கள் தானா? அப்பனே அப்பனே சத்யகீர்த்தி ஹரிச்சந்திரனானே கண்டாய். அப்பனே சத்யகீர்த்தி என் அப்பனே சத்யகீர்த்தி ஐயா ஐயா. ஹரிச்சந்திரனானே கண்டாய். இப்படி நீயும் இங்கு வந்து ஏற்குமோ எங்கள் பாலா? இப்படி நீயும் இங்கு வாட ஏற்குமோ எங்கள் பாலா? பாலா பாலா. தெரியவில்லையா உங்களுக்கு? மன்னா, இது என்ன கோலம்? தங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரலாமா? ஐயா, என்ன மன்னா நடந்தது? தங்கள் காசியில் என்னை கடைசியாக வீரபாகுவிடம் விலை கூறி விட்டு சென்றீர்கள். ஆமா மன்னா, ஆமா. என் எஜமான் எனக்கு கடைசியாக இட்ட பணி இதுதான் ஐயா. இந்த மயானம் காற்பதுதான் எனது பணி. இங்கு வருவதிலே கால்பணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி முதலிலே கூறிய இரண்டும் எனது எஜமானுக்கு போய் சேர வேண்டியது. அந்த வாய்க்கரிசியை பொங்கி சாப்பிட்டு என் உயிரை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் தன்னுடைய நிலை மாறக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தாங்கள். ஆனா இந்த இடத்திலே தங்களை பார்ப்பதற்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மனமாகப்பட்டது. அதிலும் தோஷம் வந்துவிடுமோ என்னமோ என்று கூறி மலைமலையாக குவித்து வைத்திருக்கின்றேன் அரிசிகளை. ஆனால் அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உண்மைதான் மன்னா. சமரசம் உணவும் இடமே நம் வாழ்வில் காணாம். சமரசம் உணவும் இடமே நம் வாழ்வில் காணாம்.
வேண்டும் என்று உனக்கு அவ்வளவு ஆவலையா? மன்னா, இத்தனை நாள் தங்களுடைய உயிர் அல்லவா மன்னா? பசுமை இழந்த கன்றை போல் எனது மனம் ஆடிக்கொண்டிருந்தது. உங்களை பார்த்து விட்டேன் அல்லவா, எனக்கு மனம் அவ்வளவு சந்தோஷமாக. மன்னா, தங்களை பார்த்துடைய என்னுடைய மனம் மாறிவிட்டது, துடித்துக் கொண்டே இருந்தது. அப்படியே மயானத்தை சுற்றி பார்த்து வருகிறேன் மன்னா, சுற்றி பார்த்து